வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமையா வந்திருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த வழிபாட்ட செய்யுங்க. ஆடி மாசம் ஆரம்பிச்சதுலேருந்து அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம், தீப தூப ஆராதனைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஆடி மாதத்துல 5 வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. என்னால ஒரு வெள்ளிக்கிழமை கூட பூஜை பண்ண முடியலைங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த கடைசி வார வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யுங்க. வழக்கம் போல அம்மனுக்கு வழிபாடு செய்யற மாதிரி இந்த பூஜையும் செய்யணும். பூஜைன்னு சொல்லக்கூடிய கோமாதா பூஜை தான். கோமாதாவுடைய சிலை இருந்தாலும் சரி, அல்லது அவங்களுடைய படம் இருந்தாலும் சரி, சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். படம் இருந்தால் பன்னீரால் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். கண்டிப்பாக வாளுக்கு பின்னாடி மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஏன்னா அங்கே தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. சிம்பிளாக வழிபாடு எப்படி செய்யணும்னு சொல்லி செஞ்சு காட்டியிருக்கேன். மணமான பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே வழிபடக்கூடிய அம்மனுடைய படமும் வச்சுருக்கேன். எங்கிட்ட மீனாட்சி அம்மன் சிலை இருக்குது, அவங்களையும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே விநாயகரையும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் வைக்கணும். ஒற்றைப்படையில் எத்தனை விளக்குகள் வேணாலும் வச்சுக்கலாம். நான் குத்து விளக்கு வச்சுருக்கேன். சுத்தமான நெய் விட்டு வச்சுருக்கேன். பிரசாதமாக நம்மளால் என்ன முடியுதோ அதை வச்சுக்கலாம். கண்டிப்பாக வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வைக்கணும். இந்த கோமாதா வழிபாடு செய்கிறதுனால எல்லா கடவுளுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். வாரம் ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த வழிபாட்டை செஞ்சாகணும். இங்கே பாருங்க என்னுடைய அழகி எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக பூஜையில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மங்களகரமான பொருட்களை வைக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த டேபிளில் சிகப்பு கலர் துணி விரித்து பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த துணிக்கடியில் டேபிள் மேலே நான் தாமரை கோலம் போட்டிருக்கேன். ஒரு வழிபாடு தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை கும்பிட்டுறணும். அடுத்ததாக குலதெய்வத்தை கும்பிடணும். இந்த குலதெய்வம் தான் நம்மளுடைய பூஜையவே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அடுத்ததாக என்னுடைய தாயாருக்கும் பூ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய கோமாதா சிலைக்கும் நான் போட்டிருக்கேன். பராசக்தி தாயோட 108 மந்திரங்கள் சொல்லி பூக்களாலேயோ அல்லது குங்குமத்தாலேயோ அர்ச்சனை பண்ணிக்கலாம். அடுத்து மகாலட்சுமி தாயாருடைய 108 போற்றிகள் சொல்லியும் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். தீப தூப ஆராதனை காட்டிட்டு நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அது மனமாற மன உருகி நம்ம வேண்டி கேட்கும்போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். இந்த வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்தில் ஏதாவது மாடுகள் இருந்தால் கூட அங்கேயும் போய் இந்த வழிபாடு செய்யலாம். மாடு வச்சிருக்கவங்கிட்ட கேட்டுட்டு அந்த கோமாதாவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி தீபதூப ஆராதனை காட்டலாம். மாட்டுக்கு படையல் வச்சு கூட சாப்பிட கொடுக்கலாம். அல்லது வாழைப்பழம், பழங்கள் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஃபைனலாக நானும் பூஜையை பண்ணி முடிச்சிட்டேன். என்னுடைய வேண்டுதல் என்னவோ இவங்க கிட்ட சொல்லியாச்சு. கடைசியாக வார வெள்ளிக்கிழமையில தேங்காய் உடைச்சி கூட வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த பூஜையை செய்கிறதுனால எல்லா கடவுளுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா கடவுள்களுக்கும் வழிபாடு செஞ்சதுக்கான சமம் வரும். இந்த பூஜையில் இருக்கக்கூடிய பேப்பர் பூ எங்கள் பாப்பா தான் ரெடி பண்ணி கொடுத்தா. இந்த பூஜையில் வைக்க சொல்லி ரொம்பவே கம்பல் பண்ணா. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.